Isaiah chapter 53. ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனம் முதல் நாம் சென்ற வாரத்தில் பார்த்த ஒரு சில காரியத்தை சொல்லி மீண்டும் ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். In Isaiah chapter 53 and verse 1, you read about a very profound verse. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எதற்காக இந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? விசுவாசிகளுக்கு வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய புயம் வெளிப்படும் வேளையிலே கர்த்தர் நம்மை வழி தாங்கும் தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய கரத்தை பிடித்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் விடுதலையின் நாயகனாக விளங்குகிறார். சுகமாக்கும் தேவனாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விளங்குகிறார். ஆனால் அவர் கொடுக்கும் செய்தியை நாம் நம்புகிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் வசனத்தை வாசிக்கும் பொழுது இரண்டு விதமான கண்ணாடியை குறித்து நான் பேசினேன். ஒன்று ஆவிக்குரிய கண்ணாடி. ஆவிக்குரிய கண்ணாடியிலே நாம் பார்க்கக்கூடிய உருவம் எது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய கண்ணாடியிலே இயேசுவின் உருவத்தை நாம் பார்க்கிறோம். மகிமையின் உருவத்தை பார்க்கும் வேளையிலே அந்த மகிமையின் உருவத்தை போல் நாம் மாறலாம் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. In the spiritual mirror that God shows us, you find that God not only puts before us a picture and an image of who we are, but in that image God also shows us how we can be transformed and changed. But then what we see in the natural is another mirror. இன்னொரு கண்ணாடியும் நாம் பார்க்கிறோம். அந்த கண்ணாடியிலே மற்றவர்கள் நம்மை குறித்து பேசும் வார்த்தைகளை கேட்கிறோம். பலமுறை அதை தேவ வசனத்திற்கு விரோதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Often people give us a different report in the natural, and that report contradicts God's word. That's when we feel hopeless. Please listen, when do we feel hopeless? When we listen to man's report of who we are. மனிதனுடைய செய்தியை கேட்கும் பொழுது நாம் யார் என்று நாம் கேட்கும் வேளையிலே சோர்ந்து போகிறோம். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் வேளையிலே அவ்விதமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. என்ன? மனிதன் நம்மை குறித்து ஒரு காரியத்தை பேசுகிறான். இந்த உதாரணத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? எசேக்கியா ராஜாவை குறித்து அவன் கேட்ட செய்தி என்ன? இன்னும் கொஞ்சம் காலத்திலே நீ மரிக்க போகிறாய். That was the report that he heard. And he heard it from not an ordinary man, he heard it from a man of God. And it troubled him. Now the question is, whose report will you believe? Will you believe the report of man or will you believe the report of God? யாருடைய செய்தியை, யாருடைய செய்தியை நீங்கள் விசுவாசித்து நடப்பீர்கள் என்பது முக்கியம். தேவனுடைய செய்தியா இல்லாவிட்டால் மனிதனுடைய செய்தியா? தேவனுடைய செய்தியை விசுவாசித்து நடக்கும் மக்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றலாம். How can you change an impossible situation and make it possible? When you learn to live by the word that you see in the scriptures that talk to you about who you are in Christ. Now, many years ago, there was a woman of God called Lillian B. Yeomans, a doctor, an MD, who wrote a book called The Great Physician. Dr. Lillian B. Yeomans என்று சொல்லப்படும் ஒரு அம்மையார் மருத்துவர்களாக இருந்து ஒரு புஸ்தகத்தை அவர்களுடைய வாழ்நாட்களிலே எழுதினார்கள். பெரிய வைத்தியர் என்ற அந்த புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் எழுதியிருந்தார்கள். அந்த நாட்களிலே இங்கிலாந்து தேசத்திலே பல வருடங்களாக பிரசங்கித்த சிட்டி டெம்பிள் என்று சபையின் போதகராக இருந்த டாக்டர் ஜோசப் பார்க்கரை குறித்து எழுதியிருந்தார்கள். She wrote about a man of God called Joseph Parker, who was the pastor of a place called City Temple.
One time this man was traveling across the Atlantic, and he was traveling from England to America, and he was seated on the deck of the ship, just gazing out into the open sea. இந்த தேவனுடைய மனிதன் அவர் அமெரிக்காவுக்கு கப்பலிலே பிரயாணம் சென்று கொண்டிருந்த போது அவரை சந்திக்க வேண்டும், ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருந்த சில வாலிபர்கள் அவரை பார்க்கும் பொழுது என்ன பார்த்தார்களாம்? அந்த கப்பல் தலைமேடையிலே உட்கார்ந்து கொண்டு மெய்மறந்து கடலை பார்த்து கொண்டே இருந்தார். பல மணி நேரம் அப்படியாக இருந்த இந்த டாக்டர் ஜோசப் பார்க்கரை திடீரென்று ஒரு வாலிபன் அவரை தட்டி ஒரு கேள்வியை கேட்டார். So there was a young man who waited for hours together. This man was just gazing out into the open sea. So he broke protocol, went and touched the man of God and asked him a question. He said, I've been watching you gazing across this wide Atlantic Ocean for hours on end. What do you see? And Dr. Joseph Parker just continued looking at the sea and replied, nothing but God, nothing but God. He didn't even turn to answer the young man. அப்படியாகவே அந்த பெருங்கடலை பார்த்து கொண்ட இந்த ஜோசப் பார்க்கர் இந்த வாலிபனுக்கு திரும்பாமல் ஒரு பதிலை சொன்னார். என்ன? தேவனே அன்றி ஒன்றுமில்லை, தேவனே அன்றி ஒன்றுமில்லை. Now that's what King Hezekiah did in his lifetime. எசேக்கியா ராஜா ஏசாயா 38 அதுதான் அவர் செய்தார். அவர் சுவர் புறமாக தன்னுடைய முகத்தை திரும்பினார் என்று நாம் வாசித்தோம். ஏனென்றால் கண்ணீரை சிந்தினால் அவர் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டார் என்று அல்ல, சுவர் புறமாக அவர் திரும்பி ஜெபித்து அழுது கொண்டிருந்தார் என்று நாம் வாசித்தோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். Please listen, he had turned his face from everything else towards the wall. And in turning his face towards the wall, all that King Hezekiah saw was the face of God. No wonder when he cried and prayed, God heard him and answered his prayer. What do we read in Isaiah chapter 38 and verse 5? ஏசாயா 38 5வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? அவனுக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன? அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். It's amazing how much God said he would add to this man's life. Many people think, well, he added only 15 years. 15 years for starters. There's no record exactly after the 15th year he died. But God, who's so magnanimous, so good, so gracious, said, I'll add to your years 15 more years. பாருங்கள், வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் வேளையிலே 15 வருடத்திற்கு பிறகு எசேக்கியா ராஜா மரித்தார் என்று நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒருவேளை அதன் பிறகும் கர்த்தர் இன்னும் நாட்களை கூட்டி கொடுத்திருப்பார் என்பது நிச்சயம். ஏனென்றால் மரணத்திலே இருந்த இந்த ராஜாவுக்கு கர்த்தர் இவ்வளவு நாட்கள் கொடுத்தார். அப்படி என்றால் நிச்சயமாகவே இன்னும் எனக்கு நீண்ட ஆயுசு வேண்டும் என்று அவர் ஜெபித்திருப்பார் என்றால் அதுவும் அவர் தந்திருப்பார். The God who is gracious and merciful would surely have increased the years of King Hezekiah's life even after the 15 years. There's no doubt about it. Because here was a man who was terminally sick. He was about to die. He had the word of death on him. But everything turned around. Glory to God. Hallelujah. Now when you read the scriptures, in every age you will find of men who did something
spectacular who made prayers like this. And I want to give you some examples, please. ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை சாதித்த மக்கள் இவ்விதமாக தங்களுடைய முகத்தை சுவர் புறமாக திருப்பி ஜெபித்திருக்க வேண்டும். அந்த ஜெபத்து நிமித்தம் தான் நாம் அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை சாதித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். I want you to turn with me please to 1 Chronicles. 1 நாளாகமம் 4வது அதிகாரத்திற்கு தயவு செய்து திருப்புங்கள். Now in the book of Chronicles, in the midst of the genealogies of men, all of a sudden the Bible records about a man called Jabez. 1 நாளாகமம் 4வது அதிகாரத்திலே சரித்திரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும் அந்த இடத்திலே திடீரென்று யாபேஸ் என்று சொல்லப்படும் ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தான் என்று தயவு செய்து நாம் பார்க்கலாம். 9வது வசனம் 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடே நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கம் என்று பெயரிட்ட ஒரு மனிதன் அவன் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் சற்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. Just imagine you are having a name that is always a reminder of sorrow. Especially in Bible times, names meant something to people. பாருங்கள், வேதாகமத்தின் காலத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய பெயர் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. ஏனென்றால் அந்த பெயரின் நிமித்தம் காரியங்கள் நடக்கக்கூடிய நாட்களாக அது இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். Remember, names meant things in Bible days. And especially among the Hebrews, people believed that according to their name, God would deal with them. நாமத்தை எப்படி அவர்கள் பெற்றிருந்தார்களோ அதன் நிமித்தம் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து நடந்த மக்கள் தான் யூத மக்கள். இவ்விதமான ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தாயார் ஒரு பெயரை கொடுத்தார்கள், யாபேஸ், துக்கம். Now, isn't it amazing that this man, even though his name was sorrow, is referred in scripture as more honorable than his brethren. துக்கம் என்று பெயர் பெற்ற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரர்களை விட அவன் கனம் பெற்றவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Now what made this man more honorable than the others is the question. What made a man whose name meant sorrow more honorable? What set the pace for a difference in his lifestyle, for a difference in his peculiar life that the Bible records for us? துக்கம் என்ற ஒரு பெயர் அவன் வைத்திருந்தான். Now please understand this. Anybody else would have gone into great grief. They would have started bemoaning their cause to everybody, saying, don't you know my name is sorrow? So you see my life is sorrow. My life is one big lamentation. Why? Because even my mother called me sorrow. I have been dubbed and blessed to have a life of sorrow. Now follow, this man didn't go by that kind of speech. What made this man's life more honorable? தன்னுடைய சகோதரர்களை விட இவனுடைய வாழ்க்கை எப்படி கனமானதாக இருந்தது என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. யாபேஸ் என்று பெயர் பெற்றவனாக இருந்தாலும் அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, 10வது வசனம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். He said, I don't want a life of sorrow. That is the 4th petition. He said, I don't want this future any longer. I don't want this life condition any longer.
I don't want to live by my name. I want to live by your name. யாரை குறித்து அவன் ஜெபித்தான்? இஸ்ரவேலின் தேவன். ஏனென்றால் இஸ்ரவேல் என்ற சொன்னாலே மாற்றப்பட்டவனை காண்பிக்கிற ஒரு நாமமாக இருந்தது. He didn't call upon the God of Jacob. He called upon the God of Israel, meaning the God who changes the names of men and changes the lives of men. So he looked at God and made this prayer. He made his petition to God. Enlarge the place of my tent. Let my borders be wide. Let your hand be upon me. Let not evil come upon me to bring grief to me. That means he said, I don't want grief. My name may be sorrow, but my life must be joy. It's up to you to decide what you want this evening. Can I have an amen, please? துக்கம் என்று பெயர் பெற்றவனாக அவன் இருந்தாலும் துக்கமாக என் வாழ்க்கை இருக்காது என்று தீர்மானித்தான். தீர்மானிக்க வேண்டிய அந்த காரியம் உங்களுடைய பொறுப்பு. கர்த்தர் உங்களுக்காக தீர்மானிக்க மாட்டார். God never stopped his mother when she was wanting to name him Sorrow and said, no, don't name him Sorrow. He didn't stop her. She named the child Sorrow. But God was waiting. He is no respecter of persons. So when this young man grew up, he heard that his name was Sorrow. He said, I will not let my life be sorrow. And I'll go to the one person who can change things. I'll go to the God of Israel. I'll go to the God of the God who changes names. I'll go to that God. இஸ்ரவேலின் தேவனை பார்த்து அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். God granted him his petition. God didn't say wait. God didn't say later. God granted him his petition, fourfold petition immediately. அவன் தீர்மானித்து ஜெபித்த அந்த நேரத்தில் தாமே கர்த்தர் அவன் கேட்ட விண்ணப்பத்தை அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஏனென்றால் அவன் பேர் யாபேஸ் என்று இருந்தாலும் அவன் கனமுள்ளவனாக இருந்தது நிமித்தம் ஒரு காரியம் இஸ்ரவேலிலே நடந்தது. என்ன? அந்த நாமத்தின் நிமித்தம் அல்ல, இவன் மாற்றப்பட்டவனாக இருந்தது நிமித்தம் அவன் நாமத்தை எடுத்து ஒரு பட்டணத்தை அவர்கள் அழைக்க தொடங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Not because the name was a good name. They saw Jabez was an honorable man. So they said, we will name a place as Jabez. How's that? For a change. They call a city by your name. And it was not an ordinary city. It was a city where educated people lived. Scribes. படித்தவர்கள் இருந்த இடத்திலே மக்கள் அந்த பட்டணத்தை யாபேஸ் என்று கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதை எங்கே பார்க்கலாம்? இதே 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 55வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Now it's amazing that this place was called Jabez, and it was a place where scribes resided. And the place was named after this man, because this man had a peculiar name given to him, Sorrow. They didn't call the place Sorrow because they liked the name Sorrow. They called the place after this man because they saw the honor of God and the blessing of God
and the prosperity of God on this man. That's what will happen when people see you blessed, regardless of what name man has given you. Can I have an amen? Man writes you off, calls you nothing, God says no something. Man says sinner, God says saint. Man says nobody, God says somebody. Man says defeated, God says more than a conqueror. Every single time man says something in the natural, you can come to the God of Israel and get your name changed. And that name change will mean something to you. It will come with the blessing of God. It will change that hopeless situation around. நம்பிக்கையற்ற சூழ்நிலையை மாற்றத்தக்கதான வார்த்தை, அதை நாம் வாசிக்கும் வேளையிலே எப்படி இஸ்ரவேலின் தேவனை பார்த்து யாபேஸ் ஜெபித்தான். இயற்கை ரீதியிலே அவன் கொடுக்கப்பட்ட நாமத்தை மேற்கொண்டு அவன் வாழ்க்கை கனமுள்ள வாழ்க்கையாக இருந்தது. அவன் சகோதரனை விட கனம் பெற்றவனாக இருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். He was more honorable than his brethren. Now, when you come to God, you will have to face one thing. And this one thing you must understand. The fight that goes on in your mind. Whether to believe God or to doubt Him. I make a statement often, and I'm going to make it again this evening. It's far better to believe God and to live than to doubt Him and die. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் ஒரு காரியத்தை நம்மை குறித்து வாசிக்கிறோம். உண்மையா பொய்யா என்பது மனதிலே குழப்பம் எறும்புகிறது. ஏனென்றால் உலகத்தார் நம்மை குறித்து பேசின காரியத்திற்கு முதலிடத்தை பலமுறை நாம் கொடுக்கிறோம். We often give first place to the things we have heard man speak about us. That's the danger, the tragedy of all tragedies. மனிதர்கள் நம்மை பார்த்து ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார்கள். அதை வைத்து நாம் ஒரு தடை நமக்கு முன்பாக இருப்பதை பார்க்கிறோம். முன்பாக செல்லும் வேளையிலே அந்த ஆர்வம் இருந்தாலும் மனதிலே ஒரு குழப்பம். என்ன, கர்த்தர் உண்மையாகவே இதை என்னை குறித்து பேசுகிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்கிறோம். யாபேஸ் அவ்விதமான கேள்வியை கேட்கவில்லை. அவன் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இதுதான் என் வாழ்க்கை, என் பேரே இதுதான் என்று சொல்லி அவன் புலம்பி வாழவே இல்லை. நான் இதை மாற்றுவேன் என்று தீர்மானித்தேன். Please understand, Jabez's prayer is a very powerful prayer. It's a prayer of a convicted man who believed that he could rise above an earthly name, an earthly declaration. A declaration made by someone so close to him, and yet he could overrule it and still make it. Hallelujah. It was not a stranger who called him sorrow. It was his own mother. And yet the Bible says he chose to overcome and live an honorable life. A life not of grief, but a life of joy. துக்கத்திலே அவன் வாழவில்லை. இயற்கை ரீதியிலே அவனுக்கு பேர் கொடுத்தது அவனுடைய தாயார், வேற ஒரு அல்ல. ஆனாலும் அதை நான் மேற்கொள்ளுவேன் என்று தீர்மானித்து அவன் ஜெபித்தான். அது நாம் செய்ய வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் அதை நாம் செய்யவில்லை என்றால் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாறாது. If you don't give a convicted or make a convicted prayer, a prayer of conviction, where you believe, no, I'm not going to let this happen. I'm not going to let my life be like this. I want a change. I want a change. And I'm going for the change. And I'm going to enter my future. And I'm going to see the plan of God happen in my life. And I'm not going to go by what people say of me. I am going to go with what God says of me. Then and only then you begin to see the tide changing. Where you see hopeless situations turn around and start becoming hopeful situations from that point onwards. Now I'm going to ask you just one question.
Was there a name change for Jabez? No. He continued to be called Jabez. But what happened was there was a life change. இயற்கை ரீதியிலே அவன் பேரை மாற்றினான கிடையாது. பேர் அதே ஏபஸ் என்ற பேர் தான் அவன் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் கனமுள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். துக்கமான ஒரு வாழ்க்கை அல்ல. ஆமென். துக்கமான வாழ்க்கை அல்ல. Please get this right. He did not live a life of sorrow. His name continued to be sorrow. But his life was a life of honor. In fact, more honorable than the rest. More honorable than his brethren. Now the question is this. His brethren must have had great names. They must have had good names. But none of them wanted a better life. They were satisfied to live an ordinary life. Not Jabez. He said, I want not an ordinary life, an extraordinary life. I want a different life, a changed life, a life of blessing. He got it. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா தேவனை பார்த்து ஜெபித்த அவனை கர்த்தர் கனமுள்ளவனாக அவன் வாழ்க்கை இருக்கும்படிக்கு ஆசீர்வதித்தார், மாற்றினார். ஆகையால் தான் நாம் சோர்புறமாக திரும்ப வேண்டும் முக்கியமாக இருக்கும் ஒரு காரியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. This is not a joke. When you say turn towards the wall and pray, some people think we're just joking. No, we're not joking. We are not joking. We are not playing. Because if you want an answer, you got to do something drastic. You got to cut yourself away from other things and put your focus on only one person, the one who can answer your prayer. உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கத்தக்கதான ஒரே ஒரு நபரிடத்திலே நீங்கள் உங்கள் முகத்தை திரும்ப வேண்டும் என்றால் சோர்புறமாக நீங்கள் திரும்பி தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாக இருக்கும் உங்கள் தேவனை நீங்கள் பார்த்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. Or else what happens is every now and then you're going to be getting glimpses of other things, distractions. Something is going to come to distract you. Something is going to come to enter into your plan and vision. And it's going to be a distraction to you. You will not hear from God. You will not see His plan for your life. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் செயல் திட்டத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அந்த செயல் திட்டத்தை பார்க்காமல் நீங்கள் மரித்து போவீர்கள். Remember, you will die not having seen the plan of God for your life. It is a very sobering truth, but that is the truth. Remember what the angel told John. He said, eat the book. It will be sweet in your mouth, bitter in your belly. Why? The truth is always sweet. But then as you keep digesting the truth, there are times when it becomes bitter. The bitterness is caused how? Caused not because it is sweet to start off with and then became bitter. No. The truth, as it keeps going inside, has the other side of it also. What happens when you don't believe? What happens when you don't turn your face to the wall? What happens when you choose to go with the tide? What happens when you choose to receive what an earthly report has to say of you? So that becomes bitter. புஸ்தகத்தை வாங்கி அதை புசி, உன் வாயிலே அது இனிப்பாக இருக்கும். ஆனால் அதை புசித்து உள்ளே நீங்கள் எடுக்கும் வேளையிலே மாறாவை போல கசப்பாக அது மாறும். ஏனென்றால் கசப்பு எதிலிருந்து வருகிறது? உண்மைக்கு விரோதமாக செயல்படும் மக்களுக்கு வரும் முடிவு என்ன என்று நாம் பார்க்கும்போது கசப்பு வருகிறது. When you see the end of people who don't believe the word, who don't accept the word, who don't live the word, that causes bitterness. So it's one thing to listen to the word of God as it goes out. It's quite another thing for you to receive the word and put the word to work. And I tell you something, the ones who take the word of God as the word of God, accept it as truth, receive it as truth, and act upon it as truth, will see the full blessing of God. Jabez did it.
He had heard so many things earlier that had taken place where God turned hopeless situations around. He said, I'll do it in my life as well. I will not let a name that my mother gave me decide my future. I'll go to the God of Israel and I'll ask him for a better future than my name can afford to me. The Bible says God granted him his request. Isn't that an amazing truth? God granted him his petition. I want you to highlight it, please. In your Bible, 1 Chronicles chapter 4 and verse 10. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இயற்கை ரீதியிலே பெயர் பெற்றவனாக இவன் இருந்தாலும் அதோடு கூட அவன் செல்லவில்லை. இஸ்ரவேலின் தேவனை சந்தித்தார். ஜெபத்திலே சந்தித்தார். ஜெபத்திலே விண்ணப்பத்தை இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக அவன் வைத்தான். அவனுடைய சூழ்நிலை மாறினது. அவன் நாமத்தை ஒரு பட்டணத்திற்கு மக்கள் அந்த நாமத்தை கொடுத்து அந்த இடத்திலே கணக்கர்கள் இருக்கும் ஒரு இடமாக இது இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். It is a place which was blessed to have scribes dwell in it. Educated people dwelt there. People of business dwelt there. They did not say this is a bad place for us. They said this is a good place to dwell. Because in this place we are reminded of a God who changed sorrow into joy. Who turned an impossible situation around and made it honorable. Such a good place to dwell in. A good place to dwell in is the church of God, my friends. You were in the world, but in the world you saw sorrow. Then you came to the house of God, the church of God, the people of God, the ecclesia of God. And you found that it's the best place to dwell in. But in that place, God dwells. It's the Zion of God. The place where God said, I will place my name there. Hallelujah. And his name is honorable. So your life will be honorable as well. In Genesis chapter 6, we read of something from verses 1 onwards. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல் ஒரு சில காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து முடிப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். There's something happened that most people find it hard to understand. We have heard different explanations of this portion of scripture, but let's just take it the way it is written. We won't go into the details exactly of what took place, but something that displeased God took place. Can I have an amen? It looks like there was a supernatural break of order. A break of order in which the daughters that were born on this earth to the sons of men were looked at by supernatural beings. And how it took place we don't know because the Bible is silent about it. But what we do know is whatever took place displeased God. And because of that he made a statement in verse 3. He said, my spirit will not strive with man always because he is a man. அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். Mark it down please. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நிதமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. I want you to highlight that verse, please. We are seeing for the first time God pained about creating man itself, because he was seeing something take place that was paining him. All that we know is what is recorded for us in that portion of scripture. We don't know too much about what took place. Something happened. There was a break of order. There was a union between the women that were on the face of this earth, and some say fallen angelic beings. We don't know for sure, but something took place that pained God. Now, as a result of what was happening, God was pained in even creating man. Now, this is a hopeless situation. Can I have an amen? This is a hopeless situation because God's pain and grief was so much that what was working in him was that he wanted to destroy man totally. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே தேவன் கண்டு மனுஷனையே நிக்கிரகம் பண்ணுவதற்கு தீர்மானித்த போது நோவா என்ற ஒரு மனிதனை பார்த்தார். அவன் நீதிமானாக இருந்தார் என்று அவர் பார்த்தார். அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் தேவ கிருபை அவன் பெற்றவனாக இருந்தபடியால் கர்த்தர் ஒரு காரியத்தை அவனுக்கு செய்ய சொன்னார். என்ன செய்ய சொன்னார்? ஒரு பேழையை அவன் கட்டும்படிக்கு கட்டளை கொடுத்தார். Now get this, please. In the midst of hopelessness, in the midst of perversion, in the midst of a situation that looks so hopeless, which warranted in the sight of God the complete destruction of mankind, one man and his family found favor in the sight of God. A man called Noah. Now, to such a man, an order was given. The order that was given was equally a very tough task. What was the order that was given? Build yourself an ark. Now, why was this impossible? Why was this such a big order, a tall order given to this man? The reason this was a tall order was simple. This man had never seen rain till that time. He never knew what rain was. The Bible says till that time what watered the earth was the dew from heaven. நோவாவின் நாட்களிலே அவன் அந்த பேழையை கட்டுவதற்கு முன்பதாக அதுவரைக்கும் அவன் பார்த்தது என்ன? பனியை தான் அவன் பார்த்தான். மழை அவன் பார்த்ததே கிடையாது. And it took him a good 100 years to build the ark. Close to 100 years. Not an easy job. Because the dimensions of the ark were so big, so vast. Again a hopeless situation. But what turned that situation around was one thing. That at the end of his completion of the ark, not the rains would come, the floods would come. பாருங்கள், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை தான். அவன் அந்த பேழையை கட்டி கொண்டிருக்கும் வேளையிலே நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் சோர்புறமாக அவன் தன்னுடைய முகத்தை திருப்பித்தான் அதை கட்டியிருக்க வேண்டும். Just imagine, here's a man getting wood. Somebody asks him, is it for firewood that you're collecting wood? He says, no, to build an ark. They ask him for what? He says, the floods are coming. They say, what? He says, the floods are coming. They ask him, what is the flood? He says, I don't know. God said the floods are coming. They must have laughed him to scorn. We think it's such an easy task.
They say, describe the flood to us. He says, I don't know what it is. All that I know is the floods are coming. They say, well, let's see. He keeps building for the first 10 years. And they ask him, we've been watching you for the last 10 years. No flood. What is the flood? He says, I don't know. But God said that it's coming. You think it's easy? It's not easy. But you got to keep at it. And keep at it. And keep at it. And keep at it. Till someday you see the flood of God's blessing come your way. In his case, it was a flood of judgment. But for him, it was a flood of blessing. You know why? Because his confession ultimately brought the flood. He must have been saying it, the floods are coming. It's going to come. The deluge is going to come. It's going to go all over the world. He didn't even know what he was saying. He has never seen it earlier. Someone showed me a cutting about, a humorous cutting in a lighter vein about how the animals were trying to get to Noah. And they just couldn't get it. So one animal looked at the other animal and said, why don't you send Noah a message? Maybe you'll be able to reach him somehow on his mobile. Why? Because he's so busy among the other animals. And if you got to get in the ark, you got to get him somehow. Please listen, the man was focusing so much on what God had told him. He never took his eyes off what God told him. When you talk about hopeless situations, often we read and think that these men were just, men who were supernaturally anointed of God to do things. They were supernaturally anointed of God, all right. But they were ordinary men with like passions like you and I. Just like I have to face situations, they had to face situations. Just like you and I have to put away other things, they had to put away other things. Just like you and I have to turn our face towards the wall and pray, putting away other distractions, they had to do it as well. It was not easy for them. But he did it. And the Bible says, in doing it, the ark that he built became a type of the one who would come to save anyone who would believe on him. Hallelujah. அவன் நாட்களிலே அவன் கீழ்ப்படிந்து அவன் கட்டின அந்த பேழையை ஒரு மாதிரியாக இருந்தது யாருக்கு? ஆண்டவராகிய இயேசுவுக்கு. ஏனென்றால் கர்த்தருடைய கோபாக்கரை மக்களை தாக்காத படிக்க அந்த பேழைக்குள்ளாக சென்ற ஒவ்வொரு மிருக ஜீவனும் தப்பினது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொருவனும் தேவ கோபாக்கினையிலிருந்து தப்புவிப்பான் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. I'll tell you something and I'm going to close. Noah never thought his ark would become a type of that would symbolize Christ. All that he knew was he had to build an ark of gopher wood. When God asks you to do something, just do it. Don't ask questions. Just do it. It may look sometimes so crazy. You may never have done something like that. Just keep at it. Many must have thought Noah was a fool. It must have been equally ridiculous to them to see animals come 2 by 2 into the ark. At least then they should have repented. They didn't. Even a supernatural sight like that didn't change people. Just imagine
two crocs entering the church. Then you see two elephants entering the church. Then you see two lions coming in. They're not harming anybody. They're not, having any enmity between one another. They're just entering in, coming in two by two, two by two, two by two. Some in sevens, some in twos. That sight must have been enough to convince the unbelievers that something supernatural was happening. It didn't. It didn't. That's what I want you to see. Remember this always. There will always be the ones who question faith. There will be always the ones who sit on the periphery of the blessing and laugh at the believer. But in your life, you press through and get your blessing. Can I have an amen? You press through and get your blessing. அந்த பேழைக்குள்ளாக சென்ற மிருக ஜீவன்களை பார்த்தாவது மக்கள் திரும்பி இருக்க வேண்டும், மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பாமல் இருந்தார். We are thinking it is an ordinary story. For some it is just like a fantasy. But today it's amazing how God in His wisdom ordered it in the lifetime of Noah. Scientists who are studying this event are finding out that it's entirely possible for such a thing to have happened. Entirely possible. The other day when I was watching television, someone was speaking, a very educated scientist. He was saying it's very possible for animals to go through this kind of a situation. He says, when they are placed in a given surrounding like it was in the ark, their metabolism falls. And when their metabolism falls, they don't require that much of feed. And their body begins to sustain them for long periods of time. It is no fantasy, it's reality. It happened. And it's still happening when people come to Christ. Hallelujah. When they come into Jesus, they're saved from the judgment. Praise God. Hallelujah. Saved from God's judgment. Saved to live for Him. Saved to be a blessing. Let's all rise up to our feet this evening. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம்.